நாங்கள் மூவரும் மாடி அறையில் கட்டிலில் அமர்ந்திருந்தோம். மாலை பொழுதே இரவாக மாறியிருந்த ஒரு மார்கழி மாதம். குளிர் மெல்லிசாக இறங்கி கொண்டிருந்ததால் மின் விசிறியின் சுற்றல் குளிரை சற்று அதிகமாக உணர வைத்தது. நான் எழுந்து போய் மின் விசிறியை நிறுத்திவிட்டு வந்து மீண்டும் அமர்ந்தபோதுதான் பூரணி என்னிடம் ஒரு கதை சொல்லுப்பா என்று கேட்டது. அப்படி அவள் கேட்கும்போது உச்சி குடுமி போடாது விடப்பட்ட தலைமையில் சிலும்பியது. நான் தான் உச்சி குடுமி போட்டு விட்டிருக்க வேண்டும், மறந்துவிட்டேன். எப்போதும் போல்தான் அவள் என்னிடம் கதை கேட்டாள். ஆனால் ஆவேசம் முற்றியிருந்த என் மனம் அவளுடைய குழந்தை மழலை மொழியில் சற்றொன்று கரைந்து ஒட்டுப்புல் போல் ஒட்டி கொண்டு விட்ட ஆச்சரியத்தை என்ன சொல்வது? பூரணி தனாவிடம் நான் அப்பா கிட்ட கதை கேட்க போறேமான்னு ஒரு அறிவிப்பை விடுவதற்கு சற்று முன்னர் தான் எங்களுடைய வாக்குவாதமும் சண்டையும் ஓய்ந்திருந்தன. என் பக்கத்தில் கொஞ்சம் விலகி உட்கார்ந்திருக்கும் தனாவின் கண்களில் தெரிகிற கோபம் இந்த முறை வாக்குவாதத்தில் நான் வென்றதாக நினைக்கவில்லையாயினும் தான் தோற்றுவிட்டதாகவே நினைத்தாள் தனா. கடந்த காலங்களில் எனக்கு ஏற்பட்ட தோல்விகளை விட அவளுக்கு ஏற்பட்ட தோல்விகளே என்னை மிகுந்த இம்சைக்குள்ளாக்கியிருக்கின்றன. அவள் அவ்வளவு எளிதில் சமாதானமாகி விடக்கூடியவள் அல்ல. இந்த முறை நானும் அப்படியே தான் இருந்து விடப் போகிறேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்து விடலாம். எல்லாவற்றிற்கும் மேல் எதற்காக இந்த வாக்குவாதமும் சண்டையும் என்று நான் எவ்வளவு யோசித்தாலும் ஒன்றும் பிடிபடவில்லை. வாயை திறப்பேனா என்கிறாள். ஏண்டி ஒரு மாதிரியா இருக்கிற என்று கேட்க போய் தான் இவ்வளவு பெரிய ஊடலும் மோதலும். என்னவென்றே தெரியாத ஒன்றுக்காக சண்டை போடுவதுதான் எங்கள் இல்வாழ்க்கையின் 6 வருட தவப்பயன். அதுதான் இந்த முறை எனக்கும் பிடிவாதமாக இருந்துவிட தோன்றிவிட்டது. பொதுவாக எங்களுக்குள் வாக்குவாதமும் சண்டையும் புயலும் மழையும் போல். புயல் வேகம் குறைந்து விட்டால் மழையும் ஓய வேண்டும் அல்லவா? அதுபோலதான் வாக்குவாதம் சண்டையாக, அதாவது புயல் மழையாக உருவாகி வெளுத்து வாங்கும். வந்த புயல் கடலிலே மையம் கொண்டிருந்தால் பரவாயில்லை, கரையில் இருப்போரையும் காவு வாங்கும் இல்லையா? எந்த பிரச்சனைக்காக நாங்கள் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு கொள்வோமோ அங்கிருந்து புயல் மையம் நகர்ந்து நகர்ந்து வேறு வேறு பிரச்சனைக்குள் புகுந்து சுழற்றி அடித்து ஓய்ந்து போகும். தற்போது புயல் ஓய்ந்து விட்டாலும் எங்கள் நிலவரம் புயல் வந்து சென்ற கரையின் கள நிலவரம்தான். மாலையில் இருந்து உறங்கிக் கொண்டிருந்த பூரணி எங்களுடைய சண்டையின் சிறு சலசலப்பில் கூட எழுந்திருக்கவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் தான் எழுந்து பால் குடித்தாள். இப்போது கதை வேணும் என்று கேட்கிறாள். கனிக்கு என்ன கதை வேணும் என்று குழந்தையிடம் செல்லம் கொஞ்சினாள் தனா. பூதக்கதை வேணுமா? பூதக்கதை. பூதக்கதையா என்று தனா புருவம் உயர்த்தி என்னை பார்த்தவள் குழந்தையை தூக்கி தன் மடியில் இருத்தி, பூதக்கதை வேண்டாம், என் தங்கம்ல நைட்டு பூதக்கதை கேட்டுட்டு தூங்குனா காய்ச்சல் வந்துடும், நாளைக்கு பகல்ல பூதக்கதை கேட்டுக்கலாம், சரியா என்றாள். முகம் லேசாக மாற ஆரம்பித்தது பூரணிக்கு. நான் பயப்பட மாட்டேன், நல்லா தூங்கிடுவேன், நான் குட்கேல் என்று மெதுவாக விசும்ப ஆரம்பித்தாள். தங்கக்குட்டிக்கு பூதக்கதை வேணுமாடி, அப்பா சொல்றேன் என்று நான் அவளை சமாதானம் செய்ய அருகில் நகர்ந்தேன். இதை பார்த்த தனா கங்காரு போல் வயிற்றோடு குழந்தையை அணைத்து கொண்டு கையை காட்டி என்னை அருகில் வர வேண்டாம் என்று தடுத்து விட்டாள். நான் ஏமாந்தவன் போல் பழைய இடத்திற்கு நகர்ந்து முகத்தை தூக்கி வைத்து கொண்டேன். நான் அப்படி உட்கார்ந்திருப்பதை பார்த்து குழந்தை தனாவிடமிருந்து பீத்து கொண்டு ஓடி வந்து என்னை கட்டி கொண்டாள். நேத்து சொன்னியேப்பா பெரிய பூதம், அதை சொல்லுப்பா என்றாள். எனக்கு மறந்து போச்சே, எந்த பூத கதைன்னு என்று என் கன்னத்தில் விரல்களால் டைப் அடித்தேன். புரிந்து கொண்டவள் முத்தம் ஒன்று கொடுத்தாள். உடனே இப்பதான் ஞாபகம் வருது என்றேன். கதை கேட்க உற்சாகத்தோடு தயாரானாள் பூரணி. கீழே இறங்கி போய் கட்டலுக்கடியில் குப்பர கிடந்த கரடி பொம்மையை எடுத்து வந்து நெஞ்சோடு கட்டி கொண்டவள் கோழிக்குண்டு கண்களை விரிய திறந்து ஆர்வமாய் என்னை பார்த்தாள். சரிதான், அப்பாவுக்கும் மகளுக்கும் தினமும் நைட்டு இந்த கதை தான் ஓடுதா என்று என்னை ஒரு முறை முறைத்தாள். கதைக்காக முறைத்தது மாதிரி தெரியவில்லை. ஆமா, ஏன்? என் தங்கத்துக்கு பூத கதையும் சொல்லுவேன், வேற எந்த கதையும் சொல்லுவேன், உனக்கென்னடி என்றேன். கூறியதோடு நின்றிருக்கலாம். கடைவாயில் ஒரு இடி இடித்தேன். சடாரென்று கையை ஓங்கி கொண்டு வந்தாள்.
பாதுகாப்புக்கு பூரணியை நடுவில் நிறுத்தி கொண்டேன். பூரணியும் உனக்கென்ன என்று நான் செய்தது போல் அவள் கன்னத்தில் இடித்தாள். வாய் வாய் என்று அவளையும் கை ஓங்கினான். ஆனால் கன்னத்தில் ஒரு லேசான தட்டலோடு விட்டுவிட்டாள். கதை சொல்ல தொடங்கினேன். ஒரு காட்டில் ஒரு புலிக்குட்டி இருந்துச்சு. அந்த புலிக்குட்டி என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் அதுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா என்று பூரணி குறுக்கே கேள்வி கேட்டாள். வலது கை கட்டை விரலை வாயில் சூப்பிக்கொண்டேன். அப்பா அம்மா இல்லாம எப்படி என்று விட்டு அப்பா புலியும் அம்மா புலியும் இருந்தாங்க. அந்த புலிக்குட்டிக்கு ஒரு ஆசை. அவங்க இருந்தது ஒரு காட்டுக்குள்ள. அந்த காடு ரொம்ப பெரிய காடு என்றவாறே என் மடியில் உட்கார வைத்து விரலை வாயிலிருந்து எடுத்து வாயை துண்டால் அழுத்த துடைத்தேன். அப்புறம் என்றான், காட்டுக்குள்ள தூரமா ஒரு மலை மேல அருவி இருக்குது. அங்க போய் குளிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அந்த குட்டி புலிக்கு. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அடம் பிடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போறாங்க, நானும் போறேன்னு. அவங்களும் நீ பெரியவனை ஆனதுக்கப்புறம் அங்க போலாம்னு சொல்லிட்டாங்க. அருவினா எப்படிமா இருக்கும் என்று சம்பந்தமே இல்லாதது போல் உட்கார்ந்திருந்த தனாவை கேட்டாள். தனா அருவியை எப்படி அவளுக்கு விளக்குவது என்று தெரியாமல் முழித்தாள். நான் அதற்குள் என் கைபேசியின் இணையத்தில் அருவியின் காணொளியை எடுத்து காட்டினேன். அதில் குற்றாலம் அருவியில் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் குளித்து கொண்டிருந்தனர். அன்னைக்கு ஒரு நாள் இங்க மழை பெஞ்சு நம்ம வீட்டு ஓட்டு மேல இருந்து மழை தண்ணி விழுந்துச்சுல, அதே மாதிரி மலையில இருந்து தண்ணி அப்படியே திமு திமுன்னு விழுகுது பாரு என்று காணொளியை காட்டி விளங்க வைத்தாள் தனா. அப்ப நம்மளும் அங்க போய் குளிக்கலாமா? ஓ குளிக்கலாமே. அப்பா அப்பா என்னையும் ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போப்பா, எனக்கு அந்த இடம் தெரியாதே, உங்க அம்மாவுக்கு தான் தெரியும் என்றேன். அவள் முறைத்தாள். அம்மா அம்மா என்னையும் ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சினாள். சரி போலாம் போலாம், 2 மாசம் கழிச்சு பள்ளிக்கூடம் லீவு விடுவாங்கள, அப்ப போலாம் என்றாள் தனா. ஐ ஜாலி ஜாலி என்று கொண்டே கட்டிலை விட்டு வேகமாக இறங்கினாள். எங்கடி போற? தனாவும் பின்னாலேயே போவதற்கு கட்டிலில் நகர்ந்தாள். நான் தாத்தா கிட்ட சொல்ல போறேன், நாங்க எல்லாம் அருவி பார்க்க போறோம்னு. படிகளில் ஒழுங்காக இறங்கி போகிறாளா என்று அங்கிருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து விட்டு திரும்பவும் வந்து பழைய இடத்தில் மறுபடியும் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொண்டாள். கீழ் வீட்டில் பூரணியின் குரலும் அதைத் தொடர்ந்து படுத்த படுக்கையாக இருக்கும் அப்பாவின் சிரிப்பு சத்தமும் கேட்டது. எப்போதும் அவர் ஓங்கி சிரிப்பவரால் இப்போதும் அவர் அப்படியே முயற்சி செய்து சிரிப்போடு கூடவே இருமலும் ஓங்கி வருகிறது. இதை கவனித்து கொண்டே தனாவின் பக்கம் திரும்பினேன். தனா என்ன வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். நான் படக்கென்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டேன். சிறிது நேரம் சென்று இருக்கும். எனக்கு என்னவோ போல் இருந்தது. மெதுவாக தனா என்று அழைத்தேன். என்னை பார்க்காமல் மாடிப்படிகளை பார்த்து கொண்டே என்றாள். என்னைய என்ன பண்ண சொல்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு என்றேன். கையை தரையில் என்னவோ வரைந்து கொண்டிருந்தது. சொல்லுன்னு சொன்னா என்று எரிச்சலாக சொன்னேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? தலையை உயர்த்தி பார்த்தான். சொல்லு, என்ன வேணும்னு கேட்டேன். சொன்னா இப்பவே கிடைக்குமா என்றாள். கொடுக்கிற மாதிரி இருந்தா இப்பவே கொடுப்பேன். இதை நான் வாய்க்குள்ளதான் சொல்லி கொண்டேனே ஒழிய அவளிடம் சொல்லவில்லை. காதில் விழுந்திருந்தால் அவ்வளவுதான் துளைத்திருப்பாள். என்ன முணங்குறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுக்க முடிஞ்சா கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேணுங்க மேடம்? கொஞ்சம் சிரிக்க முயன்றேன். எனக்கு கேக்கு வேணும், இப்பவே வேணும் என்றான். நான் சிரித்து விட்டேன். யாரு? பூரணிக்கா? காதல விழுகலையா? இந்திலையா சொல்றேன்? கேக்கு எனக்கு வேணும் என்றான். ஓஹோ, இவ்வளவு நேரம் நடந்த சண்டைக்கான காரணம் இதுதானா? இதை அவள் வாயிலிருந்து வர வைப்பதற்கு 7 கடல் 7 மலை தாண்ட வேண்டி இருக்கிறது. நான் சுதாரித்து கொண்டவன இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா ஒன்று சேர்த்து வாங்கியிருப்பேல என்றேன். என்கிட்ட சொல்லிட்டா வாங்க போனீங்க? இல்லை எங்களுக்கும் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டா வாங்க போனீங்க என்றான். இவ்வளவுதானா? ஒரு கேக்குக்காகவா இவ்வளவு சண்டையும் என்றான். என்ன இவ்வளவுதானாவா? எங்ககிட்ட கூட சொல்லாம நானும் தான் கூட வர்றேன், எனக்கே தெரியாம சார் வாங்கிட்டு வந்து உங்க தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, அப்படிதானே சார் என்றான். இல்லடி, பாப்பா ஃபோன் போட்டு கேட்டுச்சு, வாங்கிட்டு போகலைன்னா ஏங்கி போயிடுவா, அதுதான். நம்ம பாப்பாவையும்
நாளைக்கு கேட்க சொல்கிறேன். அத்தை எனக்கு கேக்கு வாங்கி கொடுங்கன்னு. வாங்கி கொடுக்கலான்னு பார்ப்போம் உங்கள் அன்பு தங்கச்சி. இதை அப்பாலேயே சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் மட்டும் கிழிச்சு தள்ளியிருப்பார் என்றாள் தனா. இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும். உங்கள் தங்கச்சி வாங்கிறதுக்கு மட்டும்தான் வருவா. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இத்தனை நாளில் அவரை பார்க்கணும் கூட ஒரு நாள் வந்ததில்லை. அவளுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா மட்டும் பாசம் பொத்துக்கிட்டு வந்துடும். சாரிடி என்று அவள் கையை தொட்டேன். தொடாதீங்க, கையை உதறிவிட்டாள். அப்போது பூரணி மாடிப்படி ஏறி வந்து கொண்டிருந்தாள். குளிருக்கு சொட்டர் அணிந்து குள்ளாய் போட்டிருந்தாள். அம்மா போட்டு விட்டிருப்பார். செல்லக்குட்டி என்று கட்டிலில் ஏற முயன்று கொண்டிருந்த குழந்தையை தூக்கப் போனேன். அதை பார்த்த தனா என் கைகளை தட்டிவிட்டு என்னிடம் ஆவலாக தாவி வந்த குழந்தையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டாள். தாத்தாவும் அருவியை பார்க்க வர்றேன்னாருமா, நாம் எல்லாரும் சேர்ந்து போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றாள். அவள் பேச்சே அருவி சத்தமாக மாறியிருந்தது. தனாவுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். என்னை பார்த்து கொண்டே தனா பூரணியின் காதுக்குள் என்னவோ சொன்னாள். பூரணியும் ஞாபகம் வந்தவள் போல், குட்டிப்புலி அப்புறம் என்னப்பா பண்ணுச்சு என்று கேட்டாள். குட்டிப்புலியும் சீக்கிரம் பெரிய புலியாக வளர்ந்துருச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு? நானும் யோசிப்பது போல் பாவனை காட்டி நகர்ந்து வந்து, இவ்வளோ பெருசாக வளர்ந்திருக்கும் என்று தனாவின் தலைக்கு மேல் அந்தரத்தில் கை வைத்து சொன்னேன். வேகமாக எழுந்து என் கைக்கு அருகில் நின்று கொண்டு அளந்து பார்ப்பவள் போல் அளந்து பார்த்துவிட்டு, நான் தான் புலிக்குட்டியை விட பெருசு என்றாள். தனாவும் ஆமாண்டா கண்ணு என்று குழந்தையை இழுத்து உச்சி முகர்ந்தாள். இன்னும் என் கை தனாவின் தலைக்கு மேல் அந்தரத்தில்தான் பள்ளி கொண்டிருந்தது. என் கை அவள் தலைமேல் படாமல் இருந்தாலும் கையை எடுக்க தோன்றவில்லை. தனா என்னை இமைக்காமல் புதிதாக பார்ப்பது போல் பார்த்தாள். மற்ற நேரமாக இருந்திருந்தால் வெக்கத்தை மறைத்து கொண்டே, ஏன் என்ன அப்படி பார்க்கிற என்று கன்னத்தை ஒரு இடி இடித்திருப்பேன். இப்போது நானும் பார்த்து கொண்டே இருந்தவன் கண்கள் இரண்டையும் குறிப்பாக ஒரு முறை சிமிட்டினேன். அதிர்ச்சி அடைந்தவளாய் முந்தைய கோப முகத்தை படக்கென்று அணிந்து கொண்டாள். சாரி என்று உதடுகளை மட்டும் அசைத்தேன். தலையை திருப்பிக் கொண்டாள். குழந்தை அப்புறம் அப்புறம் என்று என் முகத்தை தன் பக்கம் திருப்பியது. குட்டிப்புலி கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அதோட அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டுச்சு, இப்போ அந்த அருவிக்கு நான் போகலாமான்னு. அவங்களும் நீ பெரிய புலியாகிட்ட, அதனால் போகலாம்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மா புலியும் அப்பா புலியும் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? உனக்கு கண்டிஷனா என்னன்னு தெரியுமாடி பெரிய மனுஷி என்று தனா பூரணியின் முகத்தை தன் பக்கம் திருப்பி கேட்டாள். கண்டிஷன்னா கண்டிஷன் தான், உனக்கு தெரியாதா என்று பெரிய மனுஷியாகவே பதில் சொன்னாள் பூரணி. தனா வாய்க்குள் என்னவோ முணங்கினாள். இதற்கும் என்னைத்தான் திட்டியிருப்பாள். நான் கண்டுகொள்ளவில்லை. என்ன கண்டிஷன்னா, சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், வெளியில் தங்கக்கூடாது அப்படின்னெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. புலியும் அதுக்கு ஓகேன்னு சொல்லி அருவியை பார்க்க ஜாலியாக கிளம்பி போச்சான். அப்படி காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது 2 பெரிய யானைங்க சோகமாக வந்துச்சான். குட்டி புலிகிட்ட அந்த 2 யானைகளும், நீ எங்கள் மகனை பார்த்தியான்னு கேட்டாங்க. அவங்களோட குட்டி யானை 2 நாளாக காணாமா. அந்த யானையை தேடி 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. குட்டி யானையை நான் பார்க்கலைன்னு குட்டி புலி சொன்னதும், பார்த்தா எங்ககிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த யானைகளும் சோகமாக போயிருச்சு. யானைக்குட்டி எங்கப்பா போச்சு? அதுக்கு என்ன ஆயிருக்கும்? பொறு சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து நடந்து உயரமான மலை மேலே ஏறி பின்னாடி குட்டி புலி அருவியை பார்த்துருச்சு. பூதம் எப்பப்பா வரும்? அருவிக்கிட்ட தான் பூதம் இருக்குது. புலிக்கு தெரியாதா அங்கே பூதம் இருக்குதுன்னு? தெரியாது. அச்சோச்சோ மாட்டிக்குமே. தலையில் கை வைத்து அழுத்து கொண்டார். அதுவரை ஒதுங்கியே அமர்ந்திருந்த தனா தலையில் கை வைக்கக்கூடாது என்று கையை தலையிலிருந்து எடுத்து விட்டார். பிறகு பூரணியிடம், குட்டி புலிக்கு பேர் இல்லையா என்று கேட்டார். நான் இங்கே வா என்று அழைத்து குழந்தையின் காதில் என்ன பேர் வைக்கலாம் என்றேன். தான் யோசிப்பது போல் தனாவை பார்த்தார் பூரணி. நம்ம பூரணி குட்டி மாதிரி இருக்கிறதுனால பூரணி குட்டினே வைக்கலாம் என்று என்னை பார்த்து கண்களை குறிப்பாய் சிமிட்டினான் தனா. நான் புரிந்து கொண்டவனை, குட்டி புலிக்கு பேரு பூரணி குட்டி என்றேன். குட்டி புலிக்கு பேரு பூரணியா? ஐ
ஜாலி ஜாலி குட்டி புலி பூரணி புலி என்று எழுந்து நின்று ஒரு ஆட்டம் போட்டார். இதை கொஞ்ச நாளாக இணையத்தை பார்த்து பழகி இருக்கிறார். இப்போதெல்லாம் உற்சாகமாகிவிட்டால் இப்படித்தான் ஆட்டம். பூரணி குட்டிக்கு அருவியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வேகமாக அருவிக்கிட்ட போச்சு. அருவி சத்தம் பெருசாக கேட்குது. அருவியை ஒரு மரத்துக்கிட்ட நின்று பார்த்தா அப்படியே வானத்திலிருந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. நான் அண்ணாந்து மேற்கூரையை பார்த்தேன். குழந்தையும் அண்ணாந்து பார்த்தான். தண்ணி ஒரு பெரிய பாறை மேலே விழுந்து அப்படியே புகை மாதிரி ஆகி அந்த இடமே கண்ணுக்கு தெரியல. குழு குழுன்னு இருக்குது. அங்கே எல்லா மிருகங்களும் ஜாலியாக விளையாடிக்கிட்டே குளிக்குதுங்க. குட்டி புலிக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஓடி போய் அருவியில் ஆடிக்கிட்டே ரொம்ப நேரம் குளிச்சு ஜாலியாக இருக்குது. அங்கே குளிச்ச எல்லா மிருகங்களும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டாங்க. குட்டி புலிக்கு அப்பவும் வெளியில் வர்றதுக்கு பிடிக்காம தனியாக குளிச்சுக்கிட்டே இருக்குது. தனியாவா? அதுக்கு பயமே இல்லையா? அதான் இன்னும் இருட்டாகலையே. அவங்க அப்பாவும் அம்மாவும் சொன்ன மாதிரி இருட்டாகிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுமே. ஏன்னா பூரணி புலி குட் புலி என்று தனா சொன்னார். தனாவை பார்த்து சரிதான் என்று தலையாட்டி கொண்டே, அதுவும் இல்லாமல் பூரணி புலி ரொம்ப தைரியமான புலி, யாரை கண்டும் பயப்படாது என்றேன் நானும் சேர்ந்து கொண்டு. அப்பதான் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. யாரோ அழுகிற மாதிரி ஒரு சத்தம். பூரணை குட்டிக்கு யாரு அழுகிறானே தெரியல. அழுக சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே இருக்குது. குட்டி புலி சுத்தி சுத்தி தேடி பார்க்குது. யாருமே கண்ணுக்கு தெரியல. திடீர்னு அழுக சத்தம் நின்றுச்சு. குட்டி புலி அருவியை விட்டு தள்ளி வந்து தேடி பார்க்குது. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு கிளம்புவோம்னு கிளம்ப பார்த்தா திடீர்னு அந்த சத்தம் மறுபடியும் பக்கத்துல இருந்து கேட்கற மாதிரி இருக்குது. பூரணியின் முகத்தை பார்க்க வேண்டுமே. காட்டுக்குள் தனித்து மாட்டிக்கொண்ட குட்டி புலியாகவே மாறி போனார். பூரணி புலி சுத்தியும் முத்தியும் பார்த்துச்சு. யாருமே இல்லை. யாரு சத்தம் போடுறா? ஒருவேளை காட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருதான்னு யோசிக்குது. ஆனா மறுபடியும் அந்த அழுக சத்தம் கேட்குது. இப்ப அந்த புலி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ரகசியம் சொல்வது போல் மெதுவாக கேட்டேன். என்ன பண்ணுச்சு? ஓடி போயிருச்சா? ஏ என்றான். அம்மா புலி குட்டி புலிக்கிட்ட சொல்லியிருக்குல. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நீ தனியா எங்கேயாவது போனீன்னா வழியில யாரு வேணாலும் வருவாங்க. எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிடக்கூடாது. யாராவது ஒன்றை ஏதாவது செய்ய நினைச்சா பயப்படக்கூடாது. ஏன்னா நீ புலி. நீ யாரை கண்டும் பயப்படாம தைரியமா எதிர்த்து நிற்கணும். உன் முன்னாடி பெரிய யானையே வந்தாலும் சரி, எதிர்த்து நின்று அடிக்க தெரியணும். பதுங்கி நின்று பாய தெரியணும். ஏன்னா நீ பூரணி புலின்னு சொல்லியிருக்கு. அதனால பூரணி புலிக்கு எப்பவும் எங்கேயும் பயமே இல்லை. அதனால குட்டி புலி தைரியமா தண்ணிக்குள்ள இறங்கி எல்லா பக்கமும் தேடிச்சு. மறுபடியும் ஒரு அழுக சத்தம் மெதுவா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துச்சு. மேலே இருந்து விழுகிற அருவி சத்தம் பயங்கரமா கேட்குது. அதை விடவும் சத்தமா யாரோ அழுகிறாங்க. விட்டு விட்டு கேட்குது. ஆனா பெருசா கேட்குது. புலிக்குன்னா என்னன்னே புரியல. வேற ஏதாவது பெருசா மிருகம் வந்துருச்சான்னு எல்லா பக்கமும் தாவி போய் தேடுது. எங்கேயும் யாரும் இல்லை. யாருப்பா அழுகிறா? சொல்லி தொலையேன் என்கின்ற தகிப்பு குழந்தைக்கு. உடனே பூரணி புலிக்கு ஒரு சந்தேகம். நம்ம காதுக்குத்தான் அப்படி கேட்குது போலேன்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் காதை வச்சு நல்லா கேட்டு பார்க்குது. ஆனாலும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. லூசு புலி, பூதத்தோட சத்தம் தான் அதுன்னு தெரியாதா என்று அங்காளாய்த்து கொண்டார். இவளே போய் சொல்லிவிட்டு வருவாள் போல. உடனே அதுக்கு ஒரு சந்தேகம். அருவி விழுகிற இடத்துல நின்று பார்த்துச்சு. அப்பதான் அருவிக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கிறதே தெரியுது. அந்த குகையில இருந்து தான் சத்தம் வருதுன்னு பூரணி புலிக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே பதுங்கி அங்க இருக்கிற பெரிய பாறை மேல ஏறி குகைக்குள்ள போனா உள்ள பூதம் தானே என்றார். ஆமா, பூதம்தான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? உள்ளுக்குள்ள போயிடுச்சா பூரணி புலி? உள்ள இருக்கிறது பூதம் தானே அதுக்கு தெரியாதே. அதனால உள்ள போயிருச்சு. அச்சோ என்று தலையில் அடித்து கொண்டார். தனா தலையில் அடிக்கக்கூடாது என்று கையை ஓங்கியவள், சொன்ன பேச்ச கேட்க மாட்ட பாப்பா நீ என்று ஒரு அதட்டினார். பார்த்தால் ஓடி வந்து என்னிடம் ஒட்டி கொண்டார். நான் கண்டும் காணாதது போல் கதையை தொடர்ந்தேன். குகைக்கு உள்ள போனா உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு. உள்ள போக போக குகை போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச தூரத்துல பெரிய உருவம் ஒன்று படுத்து இருக்கிறது பூரணி புலிக்கு தெரியுது. ஆனா யாருன்னு தெளிவா தெரியல புலிக்கு.
ஒரே இருட்டா இருக்குது. மனசை தைரியப்படுத்திக்கிட்டு பதுங்கி பதுங்கி உள்ள போய் பார்த்தா அது குட்டி யானை. குட்டி யானையா? அது எப்படி அங்க வந்துச்சு? ஏன் அழுவுது? பரபரப்பாகி விட்டான். நான் குரல் தோணியை மாற்றாமலேயே தொடர்ந்தேன். பூரணி புலியை பார்த்த உடனே குட்டி யானை ஓன்னு அழுகுது. தேம்பி தேம்பி அழுகுது. குட்டி யானையோட 4 கால்லையும் யாரோ கட்டி வச்சிருக்காங்க. யானை குட்டியால பேசக்கூட முடியல. ஒரே அழுக. பூரணி புலிக்கு குட்டி யானையை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குது. யானையை கட்டி இருக்கிற கைத்தை அவுத்து விடலாம்னு பூரணி புலி பக்கத்துல போச்சா, அப்பதான் வேறு ஒரு அழுக சத்தம் குகைக்கு உள்ள இருந்து கேட்டுச்சு. குகையை அந்த சத்தத்துல ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாரு. அந்த சத்தம் யானையோட அழுக சத்தத்தை விட பெருசா கேக்குது. வேற யாரா அழுகிறதுன்னு புலி யோசிச்சுக்கிட்டே மெதுவா குகைக்கு உள்ள போய் பார்த்தா அது பூதம். பூரணி ஏதாவது பயந்து விடுவாள் என்று தனா இப்போது நகர்ந்து வந்து பூரணியிடம் அமர்ந்து கொண்டாள். பூரணி எப்போதும் போல்தான் கதை கேட்கிறாள் என்றாலும் வழக்கத்தை விட கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாள் என்பதுதான் உண்மை. தலையில 2 பெரிய கொம்பு, நெத்தியில 2 கண்ணு, அதுக்கு கீழே 2 கண்ணு, அதுக்கு மூக்கே இல்லை, 4 கண்ணும் மூடி இருக்குது. வாயை திறந்து புசு புசுன்னு மூச்சு விடுது. பெரிய பூதமா இருக்குது. நல்ல வேளை தூங்குது. பெரிய பூதத்துக்கு பக்கத்துல குழந்தை பூதமும் தூங்கிக்கிட்டு இருக்குது. குழந்தை பூதம் திடீர்னு கையை காலை ஆட்டி ஆட்டி குழந்தை மாதிரி அழுகுது. பூரணி புலிக்கு இப்பதான் தெரியுது யாரு பெருசா சத்தம் போட்டு அழுகிறான்னு. அதோட சத்தம் தான் பூரணி புலிக்கு அருவி வரைக்கும் கேட்டு இருக்குது. குழந்தை பூதம் அழுகுற சத்தத்துல பெரிய பூதம் எந்திரிச்சு குழந்தை பூதத்தை அப்படியே தூக்கி 2 கையிலையும் வச்சு தாளாட்டு பாடுது. பூரணி புலி நல்லா பதுங்கி ஒளிஞ்சுக்குச்சு. பெரிய பூதம் தாளாட்டு பாடிக்கிட்டே, என்னடி சொல்லும், பசிக்குதா? நான் போய் யானைக்குட்டியை சமைச்சு எடுத்துட்டு வர்றேன், அது வரைக்கும் நீ தூங்குடி, சுஜு சுஜு என் ராசாத்தின்னு கொஞ்சிக்கிட்டே தூங்க வச்சுச்சான். என் கைகளில் குழந்தையை கொஞ்சுவது போல் 2 கைகளையும் சேர்த்து வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தேன். பூரணி சிரி சிரி என்று சிரித்தாள். தனா நினைத்தது போல் பூரணி பயப்படவில்லை என்பதை தனாவும் நானும் அவள் விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்து கொண்டே பார்வையிலே மகிழ்ச்சி குறிப்பை பரிமாறிக்கொண்டோம். பெரிய பூதம் குழந்தை பூதத்தை தூங்க வைக்கிறதுக்குள்ள நாம குட்டி யானையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பூரணி புலி சத்தம் போடாம குட்டி யானை படுத்திருந்த இடத்துக்கு வந்துச்சு. அதோட காலை கட்டின கைத்தை அவுத்து விட்டு 2 பேரும் மெதுவா சத்தம் இல்லாம அங்கிருந்து குகைக்கு வெளியில வந்து காட்டுக்குள்ள வேகமா தப்பிச்சு வந்துட்டாங்க. குட்டி யானை எதுக்கு அங்க போச்சு? அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பயந்துருவாங்கல்ல. பாவம் இல்லம்மா, உண்மையாகவே பரிதாபப்பட்டாள். ரொம்ப தூரம் வந்த பின்னாடி தான் பூரணி புலி குட்டி யானைக்கிட்ட நீ எதுக்கு தனியா இங்க வந்தேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குட்டி யானை சொல்லிச்சான், எனக்கு அருவியில குளிக்க போகணும்னு ரொம்ப ஆசை. எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டதுக்கு நீ பெரிய யானை ஆனதுக்கு அப்புறம் போலாம்னு சொன்னாங்க. எனக்கு உடனே போகணும்னு ஆசை. அதான் அவங்க கிட்ட விளையாட போறேன்னு போய் சொல்லிட்டு அருவியை பார்க்க இங்க வந்தேன். வந்து அருவியில குளிக்கும்போது மேலே குகைக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தேன். பெரிய பூதம் ஒன்று என்னைய பிடிச்சி கட்டி போட்டு நீ தான் எனக்கு சாப்பாடு, நாளைக்கு ஒன்னதான் என் குழந்தைக்கு சாப்பிட கொடுக்க போறேன்னு சொல்லுச்சு. எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த நேரத்தில் தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்துனன்னு பூரணி புலிக்கு நன்றி சொல்லுச்சு. அப்பதான் பூரணி புலிக்கு புரியுது, அப்பா அம்மா பேச்ச கேட்கணும், இல்லைனா இந்த மாதிரி மாட்டிக்கோவும்னு. குட்புலி குட்டி புலி என்று கைதட்டி பாராட்டினா பூரணி குட்டி. அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அப்படி பொய் சொன்னா அது நமக்கே ஆபத்தா முடியலாம் என்று தனா கதையின் நீதியை வழிமொழிந்தார். அப்புறம் பூரணி புலி பத்திரமா யானைக்குட்டியை வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துருச்சு. அவங்களுக்கும் பூரணி புலிக்கு நன்றி சொன்னாங்க. அப்புறம் இருட்டாகிற நேரம் ஆனதுக்குள்ள பூரணி புலி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருச்சு. வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட நடந்ததையெல்லாம் ஒன்று விடாம சொல்லிருச்சு. அவங்களும் பூரணி புலியை பாராட்டுனாங்க. கடைசியா எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. கதையை முடிப்பதற்குத்தான் காத்திருந்தது போல தனா உடனே எனக்கு பசிக்குது, போய் சாப்பிடலாமா என்று சத்தமாக சொன்னார்.
மணி 8 நெருங்கி இருந்தது. அம்மாவுக்கு பசிக்குதாமடி செல்லக்குட்டி, நம்ம போய் சாப்பிடலாம், கிளம்பு கிளம்பு என்று நான் கட்டிலை விட்டு இறங்கி குழந்தையை கீழே இறக்கினேன். நாளைக்கு என்ன கதைப்பா என்றான். ஒட்டக கதை. இதை கேட்டதும் முன்னை விடவும் உற்சாகமாக குழந்தை மாடிப்படிகளில் இறங்கி ஓடினான். நான் பொறுத்துடா தங்கம் என்று சொல்லியதும் வேகத்தை குறைத்து மெதுவாக இறங்கி போனான். எட்டி பார்த்து சரியாக இறங்கி போய்விட்டாள் என்பதை உறுதி செய்து கொண்டதும் தனாவை பார்த்தேன். அவள் எழாமல் கட்டிலேயே இருந்தாள். கட்டிலுக்கு அருகில் சென்று, பசிக்குதுன்னு சொன்ன, அப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி, எந்திரி போலாம் என்றேன். இதெல்லாம் ஒரு கதை என்றான். இதுதான் கதை, பூத கதை சொல்றதும் இதுவே லாஸ்டா இருக்கட்டும் என்றான். பிறகு 2 கையையும் நீட்டினான். அள்ளி தூக்கி கட்டிலை விட்டு இறக்கினேன். நெஞ்சோடு சாய்ந்து கொள்வாள் என்று நெருங்கியவனை விடாப்பிடியாக தலையை பின்னே நகர்த்தி என்னை தள்ளிவிட்டு, கதையாம கதை, பூதம் புலி யானைன்ட்டு உங்கள் பொண்ணை நாளைக்கு காட்டில் தான் கொண்டு போய் விட போறீங்களாக்கும் என்றாள் தனா. நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவள் பேச்சில் கடுமை தீர்ந்து இலகி இருந்தது. அவளும் இலகி போயிருந்ததை என் கைகளும் புரிந்து கொண்டன. கைகளில் அவளை சற்று இறுக்கி என் நெஞ்சோடு நெருக்கினேன். முரண்டு பிடிக்காமல் வழியே வந்தாள். திடீரென்று என் சட்டையை பிடித்து இழுத்தவள் முகத்தை முகத்துக்கருகே வைத்து, பூதம் எப்படி தாலாட்டு பாடுச்சு, எங்க இன்னொரு அக்கா செஞ்சு காட்டுங்க சார் பாப்போம் என்றாள். சுச்சு சுச்சு என்றான். பளிச்சென்று சிரித்தவாறு நெஞ்சில் சாய்ந்து கொண்டவளை மேலும் நெருக்கி கொண்டேன்.